अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनादजडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மா திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. மண்ணு புகழ் பூதூரானுடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்றதுல சேத்தன அச்சேதன ஈஸ்வர தத்துவங்கள் தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்களை அறியணும். அந்த ரீதியில முதல் ஜீவ தத்துவாதிகாரம் சாய்க்கிறார். அந்த ஜீவ தத்துவாதிகாரத்துல ஆரம்ப பாசுரத்துல சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3ஐயும் தெளிஞ்சுண்டு அதுதான் முக்திக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியும் கத்தி மயக்கரா மற்றவாள்லாம் அவளை நாம் இந்த அதிகாரத்துல கடிக்கிறோம்னு சொல்றார், கண்டிக்கிறோம்னு. அதிகாரத்துல என்ன கண்டிக்கிறார்? நம்முடைய சித்தாந்தத்தை சொல்லி. ஆனா நாம பரமத பங்கம் பூர்வ சேவிக்கல, ஆத்தியந்த பாசுரங்களை தான் சேவிச்சுட்டு வரோம். அது மூலமா ஏதோ கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ முடிவு பாசுரத்துல இது ஜீவ தத்துவாதிகாரமானதுனால ஜீவர்கள் எத்தனை பேர்னா இல்லை, பேர் இல்லை, வகுப்பு அப்படின்னா 3 பேர், 3 வகுப்பாளர்களா இருக்கா. அதாவது இப்ப நாமெல்லாம் இங்க இருக்குமே, இந்த லோகத்துல நாம கர்ம சம்பந்தத்தினால கட்டுப்பட்டு தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா 4 விதமான பிறவிகளை அவளுடைய கர்ம வசாத்து எடுக்கக்கூடிய அநேக கோட்டி ஜீவர்கள். இவர்கள் கர்மவசத்தினால தேவர்களாயும் மனுஷர்களாயும் விலங்குகளாயும் தாவரங்களாயும் 4 விதமா பிறவிகள் எடுக்கிறது. அதனால இப்படி இருக்கக்கூடிய ஜீவர்கள் இவா கர்மத்துக்கு வசப்பட்டவாளானதுனால பத்தர் அப்படின்னு வாழ. பத்தர்னா கட்டுண்டவர்கள்னு அர்த்தம். எதுல கட்டுண்டவர்கள்? கர்மத்தினால, நாம் செய்யக்கூடிய பூர்வ வினையினால. பூர்வ வினைன்றது என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, அனாதியா நாம என்னைக்கு பெருமாள் நம்மெல்லாம் பத்தர்னு சங்கல்பிச்சானோ, அனாதியான சங்கல்பம், அதுக்கு ஆதியே இல்லை. இவெல்லாம் பத்தரா இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்காங்க. அந்த சங்கல்பிச்சதுல சில பேரை நித்தியர்னு சங்கல்பிச்சிருக்காங்க. நித்தியர்னா என்ன அர்த்தம்னா, நித்தியமா அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளாவே, அதாவது இது மாதிரி பத்தர்களா இல்லை. முதல்ல இப்படி சொல்லுவோம், ஜீவன் 3 பேர். அந்த 3 பேர்ல இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பத்தரை சொல்லிட்டோம். நம்முடைய விஷயத்துல எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னா, எம்பெருமானுக்கு லீலை, விளையாட்டு. இப்போ லோகத்துல எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கா. அவர்கள்லாம் படிச்சு அந்தந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உத்தியோகத்துக்கு போறா. உத்தியோகத்துக்கு போய் பலவிதமா நாட்டுக்கு அவர்கள்லாம் அவர்களுடைய உழைப்பை அர்ப்பணிச்சு தங்களுடைய குடும்பத்தை நடத்துறவா இருக்கா. பல கோடி பேர்கள். ஆனா சில 1000 பேர்களே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற விளையாட்டுக்காக சில 1000 பேர்களை இவாளே
அரசாங்கமே விளையாட்டில் அவளை உச்சுக்காலாக்கி அவளை அந்த விளையாட்டில் அதுக்கு போட்டியெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்றாங்க. அது போல நம்ம இந்த விபூதியில பெருமாள் விளையாட்டா விளையாடுச்சு. உதாரணத்துக்கு பந்து ஆடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பந்து கிழிஞ்சு போறது, அது இது அந்த மாதிரி இருக்குது. பந்து காத்து இல்லாத போறது, இதுவா போறது, அது ஆன மாதிரி போறது. அது போல இதுல ஏற்ற குறைச்சல் இருக்குது. அந்த விளையாட்டிலையும் அவளுடைய சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ஜெயிக்கிறான், ஒரு நாள் தோக்குறான். இப்படி எல்லாம் ஏற்ற குறைச்சல் இருக்குது, ஏறி இறங்குறது. அது போல பெருமாள் நம்மலாம் என்ன பண்றோம், அவனுடைய லீலா ரசத்துக்காக எப்படி இந்த விளையாட்டு எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு போர்டு இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கான், போர்டு இருக்குது அப்படின்னா அவ எப்படி இந்த விளையாட்டுல எல்லாரையும் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விளையாட்டுல ஈடுபடுத்துறான். அப்படி ஈடுபடுத்தி அந்த விளையாட்டெல்லாம் நடத்துறான். அதுல தோக்கிறது, ஜெயிக்கிறது, அவளுக்கு பிரைஸ் கொடுக்குறது, அதெல்லாம் பண்றா போல பெருமாள் தான் இந்த லீலா ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக அனாதியா ஒரு குறிப்பிட்ட ஜீவர்களை தான் பல்லாயிரக்கணக்கான பல கோடி ஜீவர்களை இந்த லீலா விபூதியில சங்கல்பிச்சிருக்கான். இவா அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை தங்க பதக்கம் வாங்குறான், ஒரு தடவை வெள்ளி பதக்கம் வாங்குறான், ஒரு தடவை வெங்கல பதக்கம் வாங்குறான், ஒரு தடவை ஒண்ணுமே இல்லாத ஆடினத்துக்கு உண்டான பகுமானம் மாத்திரம் வாங்குறான். அது போல இந்த ஜீவர்கள் அவனுக்கு லீலாரசத்தை கொடுத்து ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு மாறி மாறி போறது வருது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அது அப்படி சங்கல்பிச்சவா அது எப்படி அவளுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு ஒவ்வொரு அங்க அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் அப்படின்னு சேர்த்து விடுறா போலையும் ஆன மாதிரி சேர்த்து விடுற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இதை பண்றான். அத போல எம்பெருமான் என்ன பண்றான், கர்மத்துக்கு தகுந்தா போல அவளுடைய சரீரத்தை கொடுத்து அவன் லீலாரசத்தை அனுபவிக்கிறான். ஆனால இவ பத்தர்கள், கர்ம வசப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம். எப்படி கோடிக்கணக்கான பேரை படிக்க வச்சு அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணி நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இது பண்ணி ராஜதானியை நடத்துறானோ, கவர்மெண்ட் நடத்துறாளோ, அது போல பெருமாள் வைகுண்டத்துல நித்தியர்கள் அப்படின்னு அங்க எப்பவுமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களை அவளுக்கு இந்த ஏத்த குறைச்சலே இல்லை. அந்த கைங்கரியம் பண்றவா அந்த கைங்கரியத்தையே பண்ணிட்டு இருக்கா. விளையாடுறவா சில நாளைக்கு விளையாடுவா, சில நாளைக்கு விளையாட மாட்டா, ஏத்த குறைச்சல்லாம் இருக்கும். ஆனா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஏத்த குறைச்சல்லாம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நல்லா அது போல நித்தியர்கள் கர்ம சம்பந்தமே இல்லாத அவனுடைய கைங்கரியத்தை அந்த வைகுண்ட ராஜதானியில பண்ற மாதிரி வச்சிருப்பா நித்தியர்கள். இப்படி இந்த லீலா விபூதியான பிரகிருதி மண்டலத்துல இப்படி கர்மத்தினால உழன்று காலை மாறி மாறி பல பிறப்பு பிறக்கிறாளே, தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரமா, அந்த மனுஷாலதான் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ராள் அப்படின்ற ஜாதியெல்லாம் பிறக்கிறான். ரைட், இதெல்லாம் இன்னும் இன்டெப்தா போகணும்னு இல்லை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமாள் என்ன பண்றான், ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சா இதுல இருந்து விடுபட்டு, இந்த துக்கத்திலேருந்து விடுபட்டு சாஸ்வதமா நித்தியர்களை போல இவனுக்கும் இந்த ஓடி ஓடி பல பிறப்பு பிறக்கிறதுல இருந்து விடுதலை அழிச்சு நித்திய சூரியர்கள் போல தன்னிடத்திலேயே வைகுண்ட ராஜதானியிலேயே இவனையும் சேர்த்துக்கிறான். அவ என்ன பண்றான்னா, இத்தனை நாளா பத்தரா கட்டுப்பட்டு இருந்தா நம்ம போல்வார் தான், நம்ம சேர்ந்தவர்கள் தான்.
ஒரு வல்லதொரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனால சரணாகதி. இப்ப நாமெல்லாம் அனுஷ்டிக்கிறது இல்லை பக்தி யோகம். அந்த காலத்துலாம் முதல் யுகாதிகள்லாம் பக்தி யோகாதிகள்லாம் பண்ணுவார். இப்ப சரணாகதி. இந்த சரணாகதி அனுஷ்டிக்கிற வாளுக்கு மோட்சத்துக்கு ஏத்திக்கிறான். இதுல இருந்து விடுபட வச்சு அவ இத்தனை நாளா கட்டுப்பட்டவர்கள் அந்த கட்டுலேருந்து இப்ப விடுபட்டவரான முக்தர்கள் அப்படின்னு. இந்த முக்தர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள்னா, நித்தியர்கள் எப்படி இந்த அனாதி கர்மத்துக்கு வசப்படாதையே என்னைக்கு இருக்காளோ, பெருமாளுடைய திருவுள்ள குறிப்பை நேரம் அறிஞ்சு எப்பவுமே நன்னா காரியம் பண்றாளோ, பெருமாளுடைய கைங்கரியம் பண்றாளோ, அது போலவே இங்கிருந்து விடுபட்டு போன நாள்லேருந்து அவளும் அவள் முக்தருக்கு துல்லியமா இருக்கா. அதான் நித்தியருக்கு துல்லியமா இருக்கா. ஆனா அது ஒரு கால விசேஷத்துலேருந்து தானே இருக்கா. அதுக்கு முன்ன பத்திரா இருந்தாலும் அதனால இங்கேருந்து விடுபட்டதுனால அங்க போயிருக்கவாள முக்தர்கள் அப்படின்னு. அதனால மொத்தம் இந்த ஜீவர்கள் இருக்காளே, இந்த ஜீவர்கள்ல மொத்தம் 3 வகை. இந்த லீலா விபூதியில இருக்கக்கூடியவர்கள் பத்தர்கள். இந்த லீலா விபூதியிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான உபாயத்தை அனுஷ்டிச்சு விடுபட்டவர்கள், மோட்சத்துக்கு வைகுண்ட ராஜதானிக்கு போனவர்கள் முக்தர்கள். இந்த லீலா விபூதி சம்பந்தமே இல்லாத என்னைக்குமே வைகுண்ட ராஜதானியில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவ நித்தியர்கள். அப்படின்னு 3 பேர், 3 வகை. அந்த இந்த நித்தியர்கள்லாம் தான் இந்த ஜீவர்கள்லாம் எம்பெருமானுக்கு மணிவர யுவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா அப்படின்னு இந்த ஜீவர்கள் எம்பெருமானுக்கு ஹிருதயத்துல மணி போல, கௌசுவ மணி போல இருக்கான்னு. திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் அறிவிடம் என்ன அப்படின்னு மலரடி சூடும் வகப்பெருநாம் சொல்லும். அதாவது கௌஸ்துபம்னு பெருமாளுக்கு இருக்கு, செழுமணியா. அந்த கௌஸ்துபம் ஸ்தானமா இதுதான். கௌஸ்துபம்ன்றது இந்த ஜீவ அதிஷ்டான தேவதை. அதனால ஜீவனையும் எம்பெருமானுடைய திருமாருளை எப்படி பிராட்டி இருக்காளோ அது போல இந்த ஜீவ தத்துவத்துக்கு அபிமானி தேவதையா இருக்க கௌஸ்துபத்தையும் பெருமாள் திருமாருளை வச்சுட்டு இருக்கான். அது எப்படி அப்படின்னு சொன்ன, அதுக்கு இது பல ஜீவர்களும் இல்லை. அதனால அது ஒரு உதாரணம் சாய்க்கிற. அந்த ஜீவர்கள்ல 3 வகை இருக்கும்ல. அது இப்ப கௌஸ்துப மணியே நாம சொன்னோம், ஜீவ தத்துவ அதிஷ்டான தேவதைன்னு. இப்ப இங்க தேசிகன் இப்ப சாய்க்குச்சே அது 3 விதமா இருக்கும்ல ஜீவ தத்துவம். பத்தர், முக்தர், நித்தியர் அப்படின்னு. அது ஒவ்வொன்றுத்துலயும் அனந்தமான பேர் இருக்காலும். அதனால அது ஒரு வடம். வடம்னா என்ன அர்த்தம்னா கோர்க்கப்பட்டது, நீளமா இருக்க ஒரு செயின். அதுல பல முத்துக்களை கோர்த்துருக்கு. ஒவ்வொரு முத்து அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒவ்வொரு ஜீவர்களை குறிக்கிறது. அந்த ஜீவர்கள் 3 வகையானதுனால 3 சரம். ஒத்த வடை செயின், ரெட்டை வடை செயின், 3 வடை செயின்லாம் சொல்றோமோ, அதை போல அந்த முத்தாரம் எப்படி இருக்குது, 3 ஹாரமா இருக்குது. ஒரு பத்த ஜீவ ஆரம், ஒவ்வொரு ஜீவரும் ஒரு முத்து. அதனால பத்த ஜீவ ஆரமா பல பத்த ஜீவர்கள். அதான் அதுல ஒரு ஆரம் போட்டுருக்கான். இன்னொரு ஆரம் முக்த ஜீவர்களான ஒரு ஆரம் போட்டுருக்கான். இன்னொரு ஆரம் நித்திய ஜீவர்களை கொண்டு போட்டுருக்கான். அப்படின்னு இந்த முத்துன்னு ஏன் இங்க விவகாரம் பண்ணார்? அங்க வந்து மணிவர யோசௌரர்னு கௌஸ்துவமாகிற மணியை தான் சொல்லிச்சு, ரத்னத்தை தான் சொல்லிச்சு, செழுமணி அப்படின்லாம் இப்ப முத்தா வர்ணிக்கிறாருன்னா, இந்த முத்துன்றது அழுக்கா இருக்கக்கூடிய முத்து சிப்பியிலேருந்து உண்டாரு.
எத்யபி நித்தியர்கள்லாம் எப்பவுமே அழுக்கு இல்லாம இருக்கிறவாளா இருந்தா கூட ஜீவன்னு சொல்லச்சே நம்முடைய எல்லாருக்கும் தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பத்த ஜீவர்கள் தான். எல்லா மதத்திலும் இருக்கும். மதம் சார்வாக மதம் கூட, நாஸ்திக மதத்தை சேர்ந்தவனு கூட இந்த ஜீவன் பத்த ஜீவன் தெரியவானதுனால அதனால இந்த ஜீவன் தான் எங்க உண்டாரா, இந்த பிரகிருதி ஆகிற பால் ஷேர் இல்லை ஏதோ இந்த அழுக்குலேருந்து உண்டாரா, இந்த அழுக்க கழற்றப்படுறது. அதனால அந்த முத்து சிப்பியிலேருந்து தான் முத்து உண்டாருது. முத்து சிப்பின்றது ஒரு அழுக்கடைந்த ஒரு இது மாதிரி பாசியெல்லாம் கொண்டது. அதனால இந்த இடத்துல இந்த முத்து அப்படின்னு சொல்ற. அதுதான் பெருமாள் என்ன பண்றான், மூன்று முத்து, அதாவது பத்தன், முக்தன், நித்யன் அப்படின்னு. இதுல ஒவ்வொன்றுத்துலயும் அனந்தமான பெயர்கள் இருக்கிறதுனால ஒரு வடமா தரிச்சுட்டு இருக்கான், ஆரமா அப்படின்னு சொல்லி. முத்தின் மடங்களென முகுந்தன் பூண்ட மூவகையாம் சித்தில் அரும் சுருதி செவ்வ மாறிய சிந்தைகளால் பத்தில் இரண்டு மைக்க பகட்டும் பரவாதியர்தம் கத்தில் விழுந்தடைந்து அவ்வழிக்கின் கழற்றினமே. முத்தின் வடங்களெனா அதுதான் இத்தனை நாம சொன்னோம். முகுந்தன் பூண்ட மூவகையாம் சித்தில் மூணு வகையான சித்து இருக்குது. சித்துன்றது ஜீவன் ஒண்ணுதான், மொத்தமா பார்த்தா அது மூணு வகையா இருக்குது. பத்தர், முக்தர், நித்யர் அப்படின்னு. இத ஆளவந்தார் கூட சொல்லிருக்காரு, பாஷ்யக்காரரும் சொல்லிருக்காரு. அதனால சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு எம்பெருமான சொல்லச்சு தன்னுடைய அதீனத்துல திரிவித சேத்தன திரிவித அச்சேதன அப்படின்னு சொல்றது. சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதகான்ற இடத்துல. அதனால மூன்று விதமான ஜீவர்கள் இருக்கா, மூன்று வகையான ஜீவர்கள் அப்படின்றது ஸ்ருதி சித்தம். அதான் முத்தின் வடங்களென முகுந்தன் பூண்ட மூவகையாம் சித்தில் அப்படின்னு சொல்லச்சே மேல அரும் சுருதி, அரும் சுருதியில இந்த மாதிரி சொல்லிருக்கு. ரொம்ப அறிவதற்கு அரிதான ஸ்ருதியில மூன்று விதமான சேத்தனர்களை ஜீவனை சொல்லிருக்கு. ஆனா இப்படி மூன்று விதமான ஜீவர்களை யாருமே சரியா ஒத்துக்கிறது இல்லை. மற்ற மதக்காரெல்லாம், வைதிக மதக்காரா கூட, வேதத்தை ஒத்துண்டவா கூட இப்படி ஒரு நித்யர் அப்படின்றது எப்பவுமே இருக்கா வைகுண்ட லோகத்துல அப்படின்றத யாருக்கும் அது தெரியவே இல்லை. அதனால நம் ஆச்சாரியர்கள் தான் தாமறியும் தாமுறைக்கின்ற தாமே அறியும் தரமுடையார்னு சொன்னாரு. ஆன மாதிரி இவாளுக்கு தான் இந்த வேதத்தினுடைய அர்த்தம் ரொம்ப. முத்தின் வடங்களென முகுந்தன் பூண்ட மூவகையாம், ஏதோ நாராயணன் அது இதுன்னு சொல்லலாம். ஆனா எப்படி முத்துன்னு சொல்றதுக்கு சிப்பியிலேருந்து முத்து உண்டாருது, அழுக்குலேருந்து முத்து உண்டாருது அப்படின்னு சொன்னா போல, அதனால இங்க ஜீவர்கள்லாம் இந்த அழுக்காகிய பிரகிருத்தியில தானே இருக்கா, அதனால இதை முத்தா இங்க வர்ணிச்சான்னு சொன்னா போல இவர்களுக்கு தான் இதிலேந்து விடுபடக்கூடிய ஒரு பிரசக்தி இருக்குது. நித்தியருக்கு எப்பவுமே வைகுண்டத்திலே இருக்கா, அதை பத்தி இல்லை. இங்கேருந்து போனவா முக்தர்கள், விடுபட்டு போனவர்கள்.
இங்க இருக்கிறவர்கள் அவளுக்கு யாரு இங்கேருந்து விடுபட வச்சான்? முகுந்தன் தான் மோட்சத்தை கொடுத்தான். யார் மோட்சத்தை கொடுக்குறானோ அவனுக்கு முகுந்தன்னு பேர். அதனால இந்த இடத்துல முகுந்தன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ண. முகுந்தனாகப்பட்டவன் இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் பரமபதநாதன் 3 இதை போட்டு இருக்கான். 3 ஹாரத்தை முத்தாரத்தை அப்படி. அந்த இடத்துல அவனை சொல்லச்சே நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு இல்லை ஏதோ சொல்றதுக்கு பதிலா முகுந்தன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் இவன் தான் மோட்சத்தை கொடுக்குறான். முக்த போக்கியனா அங்க மோட்சத்துல அனுபவியனா இருக்கவனும் நாம போய் அனுபவிக்கிறவனும் அவனை தான். அதனால இவனுக்கு முகுந்தன் அவன் மோட்சத்தை கொடுக்கறதுனால்தான் நாம அங்க போய் சேர்ந்து அவனை அனுபவிக்கிறோம். அதுக்காக இந்த இடத்துல முகுந்தன் சாச்சார். முகுந்தன் பூண்ட மூவகையாம் சித்தில். இது எப்படி தெரியுது? அரும் சுருதி, அறிவதற்கு அரிதான அருமையான வேதத்துல மற்றவாள்லாம் என்ன பண்றா? செவ்வை மாறிய சிந்தைகளால் அந்த வேதத்தினுடைய செவ்வை செழுமையான அர்த்தம் நேர்மையான அந்த வழிய தெரியாதவா. செவ்வை மாறிய சிந்தைகளால் அவளுடைய சிந்தையெல்லாம் எப்படி காரியகரமானது, எப்படி நினைக்கிறதுன்னா வேதத்தினுடைய செழுமையான வழி இருக்குது, நேர்மையான வழி அதுலேருந்து மாறி போச்சு. அதனால அவளுக்கு இந்த நித்தியர்லாம் தெரியறதே இல்லை. பத்தரை ஒத்துப்பா, இதுல இருந்து விடுபடுறான்னா முக்தரை ஒத்துப்பா. மிஞ்சி போனா அந்த முக்தருடைய சொரூபத்தையே வேற மாதிரி சொல்றா, அது வேற இருக்குது இருக்கட்டும். ஆனா நித்தியன்றது ஒண்ணு அவளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. காரணம் என்ன? அந்த அறிவதற்கு அறியான மறை இருக்குதே அந்த அரும் சுருதி, அந்த சுருதியினுடைய செவ்வை மாறிய சிந்தைகளால் அவளுடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னா அந்த சுருதியினுடைய நேர் மார்க்கத்தை அறியாத மாறுதலா அவ அறியக்கூடியவாளா இருக்கா. அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களா நினைவை உடையவர்களா இருக்கா. அதனால என்ன பண்றா? இந்த 3 வகையான ஜீவர்களை ஒத்துக்கிறதே இல்லை. சரி, அவ ஒத்துக்காத போனது மாத்திரம் இல்லை, அவ என்ன பண்றான்னா தன்னுடைய மதம் இப்போ 10 மார்க் 100 மார்க்னு சொல்றோமோ அந்த மாதிரி 10 மார்க் அட ஒரு 2 மார்க்கான நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா? கத்தி ஆரவாரம் பண்றா. 10ல் 2 செவமாறிய சிந்தைகளால் தன்னுடைய நினைவுகள்னால எண்ணத்தினால என்ன பண்றா? வேதாந்தத்து வழியா அண்ணா நேர் மார்க்கத்தை தெரியாத சிந்தைகள்னால அவ என்ன பண்றா? 10ல் 2 மெய்க்க பகட்டும் பரவாதியர். அவெல்லாம் பரவாதியர். பரவாதியர்னா பிற மதத்தினர்கள், பிருத்திவாதிகள், நேர் வழிக்கு மாறுதலா சொல்லக்கூடிய வாதியர்கள் பரவாதியர். அவ என்ன பண்றான்னா சரி நாம சொல்றதுல ஒரு 2 பாயிண்ட் ஆனா 10க்கு 2 ஆனா சரியா இருக்கட்டுமே, மெய்யா இருக்குதுன்னு காமிக்குமே. மொத்தமே பொய்யா காமிக்க கூடாது. இல்ல ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றான்னா பேஸே இல்லாத சொல்லக்கூடாது. இந்த பேஸ்லயே அவன் இருக்கா மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல தப்பா சொல்லணும். அதனால 10ல் 2 மெய்க்க பகட்டும் பரவாதி அர்த்தம். அப்படி பரவாதியர்கள் இருக்காளே அவ என்ன பண்றா? பகட்டுறா. பகட்டுன்னா என்ன அர்த்தம்? கிளிட்டரிங் அர்த்தம், மயக்கரா. எதுக்காக? ஏதோ 2 பாயிண்ட் ஆனா நமது சரின்னு ஒத்துக்கிற மாதிரி அவ வரணும், நாமெல்லாம் வரணும்ன்றதுக்காக. அது கத்தில் விழுந்தடைந்தா அவ வீணா கத்துறான்னு அர்த்தம், வீணா பிதற்றுறான்னு அர்த்தம். அப்படி அந்த வீண் பிதற்றல்ல மயங்கி நாம் என்ன பண்றோம்? பகட்டும் பரவாதியர்த்தம் தான் சொன்னார். அதுல நாம மயங்கி என்ன பண்றோம்? அழுக்கடையிறோம். கத்தில் அடைந்தா அவள் பிதற்றத்துல மயங்கி
விழுந்து அழுக்காயிட்டோம். அப்படிப்பட்ட அழுக்கு இன்று கழற்றுவமே, இந்த அதிகாரத்துல நாம நீக்கிவிட்டோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுவாமி தேசிகன் இங்க ஒரு சாதுரியமா ஒரு பதத்தை சாதிச்சிருக்க. 10ல் 2 மெய்க்க, 10க்கு 2 ஆனா மெய்யாகட்டுமே அப்படின்னு அவ கத்துறான்னா 10ல் 2 பங்குன்றது 20%. அதாவது பொதுவுல நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5ல் 2 பழுதாகாம ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச காரியத்தை. 5ல் 2ன்றது என்னன்னா 10ல் 4, 100க்கு 40%. அதுதான் பாஸ் மார்க்னு லோகத்துல வச்சிருக்கான். பகுவா அதை சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இதெல்லாம் தேராத கேஸ் அப்படின்றதுக்காக 10ல் 2 மெய்க்க, 20% இருந்தா அவன் கோட்டு தான், அவன் பாஸே பண்ண முடியாது. அது கிரேஸ் மார்க் கூட போட முடியாது. 35 மார்க் வாங்கினாலும் 5 மார்க் கிரேஸ் மார்க் போடலாம், அது கூட முடியாது. அதனால இந்த இடத்துல அவன்லாம் தேரவே மாட்டான் பரவாதியர்கள்லாம் அப்படின்றத இது மூலமா நமக்கு சூச்சிப்பிக்கிறது. 10ல் 2 மெய்க்க பகட்டும், பெரிய ஆர்ப்பாட்டமா வார்த்தை சொல்றானே தவிர பரவாதியர் அவளுடைய கத்தில் விழுந்தடைந்து, அவ தன்னுடைய மதம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக கத்துறாளே, வீணா பிதத்துறாளே, அதுல விழுந்து களங்கத்தை கத்தில் கத்தில் விழுந்து, அவளுடைய பேச்சில விழுந்து அழுக்கு, அதனால அழுக்காயிடுது. அடைந்த அவ்வழுக்கு, அதை கேட்டு இவ அந்த அழுக்கு ஏத்தின்னு இருக்காளே, அதை கழற்றினமே, அந்த குற்றத்தை இந்த அதிகாரத்துல கழற்றினோம் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால ஜீவ தத்துவ அதிகாரத்துல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பத்தர் முக்தர் நித்யர், அதுதான் சுவாதீன திரிவித சேத்தனா, சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு சொல்லிச்சு திரிவித சேத்தனம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால இது பாஷ்யக்காரரும் இந்த வாக்கியத்தை சொல்லிருக்கார், ஆள வந்தாலும் சாய்ச்சிருக்கார். அதனால 3 ஜீவர்கள், 3 வகையான ஜீவர்கள். அதுல இங்கே அல்லல் படக்கூடிய ஜீவர்கள் பத்தர்கள், இந்த அல்லல்ல இருந்து விடுபட்டவர்கள் முக்தர்கள், அந்த வைகுண்ட ராஜதானியில எப்பவுமே இருக்கிறவர்கள் நித்தியர்கள். இதுதான் கூறத்தாழ்வார் கூட இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா அப்படின்னு விஸ்வ பதார்த்த சத்தா எல்லாம் நித்தியம். சிலதான் உனக்கு நித்தியமா பிரேமா இருக்கு, அதெல்லாம் தேகி நித்தியாகா அப்படின்னு சொல்ற. அதனால நித்திய சூரிகள் இருக்கா அப்படின்றது நம்ம ஆச்சாரியர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், அவ மாத்திரம்தான் அந்த வேதத்தை அறிஞ்சு அப்படி சொல்றா. அதனால பெருமாள் 3 வகையான ஆரங்களை சாட்சின்னு இருக்கார், ஜீவாரங்களே முத்தாரங்களே அப்படின்னு சாய்க்கிறார். அதனால ஜீவர்களாகிய நாம், பத்த ஜீவர்களாகிய நாம் ஒன்றும், நம்முடைய பெரியோர்கள்லாம் உபாயத்தை அனுஷ்டிச்சு இதிலேருந்து விடுபட்டு போன முக்த ஜீவர்கள், வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் அடைஞ்சவர்கள் முக்த ஜீவர்கள். அங்கேயே என்னைக்கும் நாம எப்படி இங்கேருந்து போன பெரியவாள்லாம் எப்படி துல்லியமா இருக்கா, ஆனந்த கருட விஸ்வக்சேனாதிகளுக்கு துல்லியமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க போய் கைங்கரியம் பண்ண. அவ யாரு? நித்தியமா எம்பெருமானத்துல கைங்கரியம் பண்ற. ஆக மொத்தம் 3 ஜீவர்கள் அப்படின்றத நாமும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனி கல்யாண் பஜேனிஷம் ஸ்ரீரங்க புருஷ பதாஸ்ரயம் ஸ்ரீவத் சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ண தேசிகம்.